வணக்கங்க. இன்றைக்கி பூண்டு மிளகாய் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு பூண்டை நம்ம உரித்து வச்சுக்கலாம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து ஒரு கால்வாசி வதங்கட்டுங்க. முழுசாக வறுத்துடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறட்டும். நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மிளகாவை சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்களோட காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணுங்க. கருகிடக்கூடாது. கருகிட்டாக்க அந்த சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ ஒரு சின்னதாக புளி சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயிலேயே பூண்டு வேகணுங்க. அதே நேரத்தில் இந்த உளுந்து மிளகாய் இதெல்லாம் கருகாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், உளுந்து இப்போ தான் அங்கே நிறம் மாறி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. அந்த மாதிரி தாங்க இருக்கணும். நல்லா பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க பூண்டு வேக வரைக்கும். இப்போ பூண்டு வெந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாவோட காரம் பத்தாது, அதனால் கலருக்காகவும் காரத்துக்காகவும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அதையும் ஒரு வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு. ஆறினதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதில் ஒரு துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கு தான் நிறையா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். குறகுறப்பாக அரைச்சாதாங்க அதோட டேஸ்ட்டே. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.